Hi students, welcome to Lori Learn Easy. Today we are going to see 10th semester chemistry unit 11 carbon and its compounds oda part 2. Okay, in part 1 we see about what is mean by organic compound and other organic compounds oda classification based upon carbon chain patterns and based upon number of atoms and functional groups based பண்ணி நம்ம what is that பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் as well as அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஃபைனலி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி ஐயூபிஏசி சிஸ்டம் படி நேமிங் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதை மட்டும் நான் ஒரு சின்ன கிளாஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ coming to organic compounds, already we know that more than 5 millionsக்கு மேலே கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நவடேஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ பிகினிங்கில் ஒரு நேமிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததால் அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த சிஸ்டம் தான் ஐயூபிஏசி. ஓகே, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம எப்படி நேமிங் பண்ணுவோம்னா, வி கேன் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ஃபைண்ட் த ரூட் வேர்டு. ரூட் வேர்டு இஸ் நத்திங் பட் இஃப் யூ டேக் ஒன் கார்பன் செயின், ஓகேங்களா. ஸோ இஃப் யூ டேக் ஒன் கார்பன் செயின் here like this, we have to find out number of carbons for if you take in linear time. If you take in linear combination here, see, listen, 1 2 3 4 5 6 7 6. If suppose if you take from here 1 2 3 4 5 6 7, so in that we can find the longest chain of carbon. ஓகேங்களா. ஸோ நீங்கள் லீனியராகவும் எடுக்கலாம், நீங்கள் ஹியர் இந்த மாதிரி பர்பண்டிகுலராகவும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நாங்கள் லாங்கஸ்ட் செயின் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7 இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான நம்பர் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ 7 வரும்போது we can find the root word of eptன்னு வரும். ஓகேங்களா. the second one is prefix. coming to prefix, இந்த கார்பன் செயின் வந்து ஹேவிங் எனி சப்ஸ்டியூட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே சப்ஸ்டியூட் இருக்குது, தட் இஸ் இங்கே இருக்க பாருங்கள் CH3 CH2, தட் இஸ் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ சின்னு வரும்போது இதுக்கு சப்ஸ்டியூட் தேர்ட் கார்பனில் இங்கே CH3 வந்திருக்கு. ஓகேங்களா. நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ லீனியராக கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த தேர்ட் கார்பனில் வந்ததால் ஸோ நம்ம we can find the value that is 3 மென்ஷன் பண்ணி CH3க்கு அகைன்ஸ்டாக ப்ரிஃபிக்ஸ் ஆல்ரெடி டேபிள்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம போடும்போது பாருங்கள் 3 மெத்தைல்னு வரும். ஓகேங்களா. ஸோ பிகினிங்கில் என்ன வந்துருச்சு, 3 மெத்தைல் பாருங்கள், 3 மெத்தைல் ஆல்ரெடி ரூட் வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நவ் கம்மிங் டு சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னு வரும்போது ப்ரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ்னு இருக்குது. ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸில் இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான் பாண்டிங், வெதர் இட் இஸ் ஏ சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட். ஸோ நவ் கம்மிங் டு ஹியர் திஸ் ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம சிங்கிள் ANE, சப்போஸ் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ENE ஆட் பண்ணுவோம். ஃபைனலி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கா செக் பண்ணுவோம். ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இல்லைன்னா ஜஸ்ட் லீவ் இட். சப்போஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி சப்ஸ்டியனுக்கு நம்பர் போட்டு, ஐ மீன் சப்ஸ்டியன்ட்டுக்கு எத்தனாவது கார்பனில் சப்ஸ்டியன்ட் இருக்குன்ட்டு நம்பர் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 மித்தைல் இருக்கு இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இஃப் இட் இஸ் ஆல்கஹாலா, அசிட்டிக் ஆசிடா, ஐ மீன் கார்பாக்சிலிக் ஆசிடா, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். தட் இஸ் அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு நம்பர் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்கணும். ப்ரிஃபிக்ஸில் வந்து சப்ஸ்டியன்ட் இருந்தால் ப்ரிஃபிக்ஸ் வரும், சப்போஸ் இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். வைல் கம்மிங் டு சஃபிக்ஸ் பாண்டிங்கை மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அது என்னென்ன ஃபங்க்ஷன் குரூப்புன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் ஃபங்க்ஷனல்ஸ் குரூப் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஆன்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் 3 மெத்தைல் ஹெப்டேன் வந்திருக்கு இல்லையா. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகிட்டு என்ன பர்டிகுலர் ஃபங்க்ஷன் குரூப்போ அது வந்துடும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு நல்லா ஓரளவு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் சம் எக்ஸாம்பிள்ஸ் பேஸ்ட் அப்பான் ஆல்கஹால், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், தட் இஸ் based upon functional groups. Okay, now coming to ethanol. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்கஹால்லையும் இங்கே இருக்கு இல்லையா ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்கஹால்லையும் கார்பாக்சிலிக் ஆசிட்லையும் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கம்மிங் டு எத்தனால். எத்தனாலோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH3CH2OH. அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா பாருங்கள், சியை சுற்றி
4 bonds, again இங்கே 4 bonds and OH. So since OH that is alcohol, ஸோ இதை எப்படி எழுதலாம், C2H5OH எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இது மேக்ஸிமம் எங்கெல்லாம் இருக்குன்னா ஆல் டைப் ஆஃப் பீவரேஜஸ் அண்ட் காஃப் சிரப்ஸ் எல்லாம் இது வந்து கண்டெயின் ஆகி இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் இது சம் ப்ராசஸில் தான் வருது. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மீன்ஸ் எத்தனால் இஸ் மேனுஃபேக்சர் இன் இண்டஸ்ட்ரீஸ் பை த fermentation ஆஃப் molasses. யூ நோ அபவுட் molasses. molasses இஸ் நத்திங் பட் சுகர் கேன் இருக்கும் இல்லையா, அதோட தட் இஸ் நம்ம சுகர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சரிங்லேருந்து வர ஒன் டைப் ஆஃப் வேஸ்டேஜ் தான் molasses. ஓகேங்களா. அந்த மொலாசஸை ஃபர்மிட்டேஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கிறது தான் எத்தனால். ஸோ அந்த ஃபர்மிட்டேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் மீன் பை molasses? That molasses is a dark colored syrup liquid. So it's completely dark color like you know about tar, right? Like அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. syrup liquid left after the crystallization of sugar from the concentrated sugar cane juice. Concentrated sugar cane juice is nothing but like aqueous solution மாதிரி இருக்கும். சம்மோர் என்ன சம்மோர் ப்ராசஸ் பண்ணாலும் அதுலேருந்து சுகர் வந்து இனிமேல் எடுக்கவே முடியாது. தட் இஸ் we cannot get சுகர்ன்ற ஸ்டேஜில் வர ஒரு லிக்விடை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மொலாசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதிலேருந்து தான் எத்தனால் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மொலாசஸில் பார்க்கும்போது நமக்கு 30% சுகர் இருக்கும், தட் இஸ் சுக்ரோஸ் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸில் இதை எதுவுமே செப்பரேட் பண்ண முடியாது. இதை தான் வந்து எத்தனாலாக டைலூஷன் ஆஃப் மொலாசஸ் அண்ட் சம் 4 அண்ட் மோர் 3 ஸ்டெப்ஸ் மூலமாக நமக்கு எத்தனாலாக கிடைக்குது. ஓகே. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைலூஷன் ஆஃப் மொலாசஸ். ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு அக்விஷியஸ் சொல்யூஷன் மாதிரி தான் மொலாசஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, வாட்டரோட ஆட் பண்ணி டெவல்யூட் பண்ணுறாங்க. தட் இஸ் அந்த 30% சுக்ரோஸ் லெவலில் அட்லீஸ்ட் 8 to 10% வர அளவுக்கு தட் இஸ் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். ஸோ இந்த மொலாசஸில் வந்து யூஸ்வலாக நைட்ரஜன் ஃபேக்டர் நிறைய இருக்கணும். ஃபார் எதுக்காகனா ஈஸ்ட்னு அதில் ஒரு ஒரு கேட்டலிஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு நைட்ரஜன் மேட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. தட் இஸ் ஃபர்மிட்டேஷன் ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ட். சப்போஸ் அந்த நைட்ரஜன் கண்டென்ட் இல்லைன்னா தட் இஸ் அந்த மொலாசஸில் கம்மியாக இருந்துச்சுன்னா வி கேன் என்ன பண்ணுவாங்க, அடிஷன் ஆஃப் அமோனியம் சல்ஃபேட் அண்ட் அமோனியம் பாஸ்பேட்டை ஆட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நவ் அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறாங்கன்ட்டு. நவ் கம்மிங் டு திஸ் மிக்சர் இஸ் ரெடி ஃபார் ஃபர்மிட்டேஷன் ப்ராசஸ். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, இந்த கம்ப்ளீட் சொல்யூஷனை ஒரு ஃபர்மிட்டேஷன் டேங்க்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணிடுறாங்க. தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்டை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணி இந்த மிக்சரை அட்லீஸ்ட் 300 கெல்வின் டிகிரி செல்சியஸில் ஜஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு அப்படியே வச்சிடுறாங்க. வைக்கும்போது என்ன ஆகுது, இந்த டைமில் அந்த ஈஸ்டில் இருக்கிற என்சைம் தட் இஸ் இன்வெர்டேஸ் அண்ட் சைமேஸ்ன்ற 2 என்சைமும் ரியாக்ட் ஆகி ஃபர்மிட்டேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு சுக்ரோஸ் ஐ மீன் ஆல்ரெடி 8 to 10% சுக்ரோஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு எத்தனால் ஃபார்மாக நமக்கு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் தட் இஸ் சுக்ரோஸ் C12H22O11 நான் ஃபஸ்ட்டு வாட்டர் டைலூட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் ஆட் பண்ணும்போது இன்வெர்டர்ஸ் எப்படி அந்த ரியாக்ட் ஆகுதுன்னா குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் கிடைக்கும். இஸ் நத்திங் பட் அதே சுகர் தான் காம்பினேஷனாக கிடைக்குது. அகைன் அந்த குளுக்கோஸ் ஆஸ் ஃப்ரக்டோஸை நான் என்ன பண்ண போகிறேன், சைமேஸ் தட் இஸ் ஈஸ்டில் இருக்கிற சைமேஸ் என்சைம் என்ன பண்ணுது, எத்தனாலாக நமக்கு கொடுக்குது. இட்ஸ் நத்திங் பட் எத்தனால் ஃபார்முலா C2H5OH already given and carbon dioxide also it will released. Okay. This fermentation liquid இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிற லிக்விட்க்கு பேர் வாஷ். ஓகே. ஸோ கம்ப்ளீட்லி இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இந்த வாஷில் என்ன பண்ண போகிறாங்க, டிஸ்டிலேட் பண்ணி நமக்கு எத்தனாலாக கொண்டு வர போகிறாங்க. தட் இஸ் இப்போ இந்த இருக்கிற மிக்சிங்கில் தட் இஸ் 15 to 18% ஆல்கஹால் தான் இருக்கும். பட் இதை நம்ம கம்ப்ளீட் ஆல்கஹாலாக மாற்றணும். ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா, டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இஸ் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். ஃப்ராக்ஷனல் இஸ் நத்திங் பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது. ஸோ த மெயின் ஃப்ராக்ஷன் ட்ரான் என்ன மெயினாக பண்ணுவாங்கன்னா, அக்விஷியஸ் சொல்யூஷன் ஆஃப் திஸ் எத்தனால் வந்து which contains
95%, 95.5% and 4.5% வாட்டர். தட் இஸ் இப்போ இருக்கிற ஃபர்மிட்டேஷன் ப்ராசஸ்க்கு இருக்கிற எத்தனால் லெவல் இது. இந்த லெவலுக்கு பேர், இந்த லெவலில் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்ன்ற நேமை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். திஸ் மிக்சர் இப்போ இது என்ன பண்ணுவாங்க, அகைன் quicklime, that is nothing but calcium carbonate, அதோட அந்த ஸ்ட்ரீம் வழியாக இதை ஆட் பண்ணி இந்த மிக்சரை வந்து 5 to 6 hours வந்து ஜஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கு இல்லையா, குயிக்லைம், தட் இஸ் ஹீட்டான ஒரு ஸ்ட்ரீமில் 5 to 6 hours வச்சுட்டு அகைன் என்ன பண்ணுறாங்க 12 hours எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே வச்சிடுறாங்க. ஆன் டிஸ்டிலேஷன், ஸோ டிஸ்டிலேஷன் ஆகும்போது இந்த மிக்சர் கம்ப்ளீட் பியூர் ஆல்கஹாலாக கிடைக்குது. தட் இஸ் 100% ஆல்கஹாலாக கிடைக்குது. திஸ் இஸ் கால்ட் அப்சல்யூட் ஆல்கஹால். ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ எத்தனால் வரும்போது, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, சுகர் கேனில் இருக்கிற அந்த மொலாசஸ், ஆஃப்டர் சுகர் வந்ததுக்கப்புறம் அந்த மொலாசஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டைல்யூட் பண்ணுறாங்க வித் வாட்டரோட. டைல்யூட் பண்ணி வாட்டரிங் பண்ணும்போது அதில் ரெக்வயர்ட் நைட்ரஜன் சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. சப்போஸ் இல்லைன்னா அம்மோனியம் சால்ட்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட்லி திஸ் மிக்சர் இஸ் ரெடி ஃபார் ஃபர்மிட்டேஷன். ஃபர்மிட்டேஷன் ப்ராசஸ் வரும்போது ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது இன்வெர்டேஸ், சைமேஸ்ன்னு 2 என்சைம் இருக்குது. இன்வெர்டேஸ் மூலமாக கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நிறைய சுகர் கண்டென்ட்டு, அகைன் அந்த சுகர் கண்டென்ட்டை என்சைம் என்ன பண்ணுது, கம்ப்ளீட்லி எத்தனாலாக மாற்றுது. ஸோ இந்த எத்தனாலாக மாற்றுற ப்ராசஸ் தான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸாக பண்ணுறாங்க. தட் இஸ் 95.5 + 4.5 ஒரு ஃப்ராக்ஷனல் ப்ராசஸ் ஆகும். அகைன் அனதர் ஃப்ராக்ஷனல் ப்ராசஸ் போது தட் 95.5 100% எத்தனாலாக மாறுது. ஓகே, ஸோ மோர் டு நோவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்னா ஈஸ்ட். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஈஸ்ட் இன் ஃபர்மிட்டேஷன் ப்ராசஸ்? ஸோ ஈஸ்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். இது வந்து சிங்கிள் செல்டு தான். ஸோ இட்ஸ் கிளாஸ் ஆஃப் ஃபங்கி. ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணோன்னா, இட்ஸ் ஏ கம்ப்ளீட்லி எ குட் கேட்டலிஸ்ட். தட் இஸ் ஆல்ரெடி நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட்னா படிச்சிருப்பீங்க. டு யூஸ் டு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த இடத்துல ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரை இது என்ன பண்ணும், ஃபர்மிட்டேஷன்ற ப்ராசஸ் மூலமாக சிம்பிளர் மாலிகுல்ஸாக மாற்றும். அதுக்கு பேர் தான் ஃபர்மிட்டேஷன் ப்ராசஸ்னும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்மிட்டேஷன் இஸ் a conversion of complex organic molecules into simpler molecules by the action of enzymes. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேர்டிங் ஆஃப் மில்க், நம்மளுக்கு மில்க்லேருந்து கேர்ட் வருது இல்லையா, அந்த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபர்மிட்டேஷன் ப்ராசஸ். ஓகே, நவ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். எத்தனால் இஸ் கலர்லெஸ், ஸோ கலர் இருக்காது. ஆல்சோ ஹேவிங் எ ப்ளசன்ட் ஸ்மெல், ஆல்சோ பர்னிங் டேஸ்ட், தட் இஸ் கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி. ஆல்சோ இட் இஸ் வாலடைல். ஸோ ஆர்கானிக்னு வரும்போது எல்லாமே வாலடைல் லிக்விட் தான். ஸோ இதோட பாயிலிங் பாயிண்ட் 78.0°C. தட் இஸ் இருக்கிற எல்லாத்தோ ஆல்கைன்லேயும் வந்து இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? பிகாஸ் ஆல்கைன்ஸ்க்கு எல்லாமே ஆல்கீன்ஸு அதெல்லாம் வரும்போது மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து 184, பட் இட் ஹேவ் 351. ஆல்சோ இட்ஸ் கம்ப்ளீட்லி மிசிபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ நவ் கம்மிங் டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். Now coming to chemical properties, the first is very useful for dehydration, that is loss of water. When ethanol is heated with concentric sulfuric acid 443 Kelvin பண்ணும்போது water வந்து loss ஆகி we can get ethane. Okay, that is CH3CH2OH. ethanol reacted under concentric H2SO4 CH2 and CH2, that is ethane plus H2O. Okay, the next one is reaction with sodium. ethanol வந்து சோடியமோட ரியாக்ட் பண்ணும்போது, that is sodium is nothing but metal. So மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது we can give it will give sodium ethoxide and hydrogen gas. ஸோ மேக்ஸிமம் வந்து மெட்டலோட ரியாக்ஷன் வரும்போதே நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும், அதை கீப் இன் மைண்ட். ஓகேங்களா? ஸோ சோடியம் ஈத்தாக்சைடு ஃபார்முலா C2H5O, ஹெச்சுக்கு பதிலாக Na வரும், அவ்வளோதான் சோடியம் ஈத்தாக்சைடு. ஓகே, ஸோ ஃபார்முலாஸ்லாம் ஜஸ்ட்டு மக்கப் பண்ணாமல் ப்ளீஸ் ஏதாவது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், தட் இஸ் நோட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், C2H5O ஹெச் கொடுத்துருக்கீங்க, ஹெச்ன்னு வர இடத்துல Na, தட்ஸ் ஆல். ஓகே,
Now coming oxidation is nothing but already we know that oxygen oda react பண்ணும்போது என்ன ஆகும். So oxygenate பண்ணும்போது that is ethanoic acid கிடைக்குது when it will under alkaline KMnO4 and acetate K2 Cr2O7 is nothing but chromium dioxide. So ethanoic acid கொடுக்குது. So this is very very important point also here. 2 மார்க்ல நிறைய வாட்டி இது கேட்டிருக்காங்க. So make a note. During this reaction ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா பாருங்க, ஆரஞ்சு கலர் குரோமியம் டைஆக்சைடு என்ன ஆகுதுன்னா that is K2Cr2O7 changes to green, that is ஆரஞ்சுலேருந்து green மாறுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நம்ம ஆல்கஹாலை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். தட்ஸ் வை சொல்கிறேன். ஸோ 2 மார்க்ஸில் இந்த கேள்வி this question is very important. Next one is esterification. Esterification is nothing but ஆல்கஹால் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு காம்பவுண்டு நமக்கு கிடைக்கும். இட்ஸ் நத்திங் பட் ஃப்ரூட்டி ஆர்டர், தட் இஸ் ஒரு பழத்தோட ஃப்ரூட் ஸ்மெல்லோட ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். தட் காம்பவுண்டுக்கு பேர் தான் எஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் எஸ்டிஃபிகேஷன். அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்கஹால்ன்ற இடத்துல எத்தனாலையும் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு பதில் எத்தனாயிக் ஆசிடையும் நான் ரியாக்ட் பண்ண வைக்கும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட் H2SO4 we can get ethanoate, that is which is nothing but it is a type of ester. Okay, C2H5OH plus CH3COOH. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். உங்களுக்கு கொஷின்ஸில் வருது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஆல்கஹால் ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீஹைட்ரஜனேஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டீஹைட்ரேஷன். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க. தட் இஸ் லாஸ் ஆஃப் வாட்டர். இங்கே ஹைட்ரஜன். ஸோ லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா, ஸோ அங்கே வாட்டர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இங்கே நமக்கு இங்கே ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ வேப்பர் ஆஃப் எத்தனால் இஸ் பாஸ்டு ஓவர் ஹீட்டட் ஹீட்டட் காப்பருக்கு நான் பாஸ் பண்ணும்போது இட் வில் டீஹைட்ரஜனேட் ஆகி நமக்கு அசிட்டல்டைட் கிடைக்குது. ஓகே, அட் 573 கெல்வின். ஆல்சோ இந்த லெசனில் ப்ளீஸ் எல்லா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஹீட்டிங் பேஸ் பண்ணி தட் இஸ் ரியாக்ஷன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் மேக் ஏ நோட். அதை படி தான் நீங்கள் எழுதணும். தென் ஒன்லி யூ கேன் get full mark. Okay, next one is combustion is nothing but அது already we know that all the organic compounds are inflammable. ஸோ அது எப்படி இன்ஃப்ளேமபிளாக இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இட் பாண்ட்ஸ் வித் ஆக்சிஜன். கம்பஷன்னாலே ஆக்சிஜனோடு ஆகிறது தான் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ வெரி வெரி ஈஸி பாயிண்ட். ஓகே, தட் இஸ் C2H5OH plus 3O2 2CO2 plus 3H2O. Now coming to uses of ethanol. Ethanol is used in medical wipes as an antiseptic. And it is a anti-freezer in automobile radiator. It's nothing but radiatorலாம் ஹீட் ஆகுது, சாரி அது இது ஆகிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரீசர் ஆகும்போது அந்த கம்ப்ளீட் சில்னஸ்னால ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எஃபெக்டிவ்லி கில்லிங் மைக்ரோ ஆர்கானிசம். இஸ் நத்திங் பட் ஆல்ரெடி ஆன்டிசெப்டிக்னு வரும்போதே இது மைக்ரோ ஆர்கானிசம் கில்லிங்னு தெரியும். ஆல்சோ against bacteria, fungi, etc. that is nothing but hand sanitators. ஸோ இப்போது இந்த கொரோனா பீரியடில் நம்ம ஈஸியாக எல்லாருக்குமே ஹேண்ட் சானிடைசர்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எல்லாருமே ஆல்கஹால் இஸ் நத்திங் பட் அதில் எத்தனால் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. Okay, the next one is as an antiseptic to sterilize wounds in hospitals. So ஆன்டிசெப்ட் இஸ் நத்திங் பட் wounds இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அது மேலே இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ஸ்டெரிலைஸ் பண்ண யூஸ் ஆகுது. as a solvent for what? ட்ரக்ஸ், ஆயில், ஃபேட்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், இதுக்கு டைஸ், இதுக்கெல்லாம் சால்வெண்ட்டாக இருக்குது. ஆல்சோ எத்தனால் ப்ரிப்ரேஷனில் இந்த 95.100% படித்ததையும் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக யூசஸாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மெத்திலைட்டட் ஸ்பிரிட். இட்ஸ் நத்திங் பட் 90.5 இன்ஸ்பிரிட் ஆல்கஹால்னு படித்தோம் இல்லையா, அதுதான் இங்கே ஒரு நேமில் ரெக்டிஃபை ஸ்பிரிட் இந்த நேமில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ பவர் ஆல்கஹால் இஸ் நத்திங் பட் 100% ஆல்கஹால் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. இஸ் நத்திங் பட் மிக்சர் ஆஃப் பெட்ரோல் அண்ட் எத்தனால். இதை தான் power alcohol we can use.
Also to enhance the flavor of food extract is nothing but we can use vanilla essence, for example in ice cream vanilla essence or kesari something, pineapple essence இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல, is nothing but it's produced by ethanol liquid by common food flavor which is made by processing vanilla beans in a solution of ethanol and water. So ethanol and water நம்ம react பண்ணி add பண்ணி வரது தான் vanilla beans. Okay, so ethanol பற்றி இப்போ எல்லாமே பார்த்தோம். Now coming to carboxylic functional group is nothing but ethanoic acid பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இட்ஸ் நத்திங் பட் CH3COOH அதோட ப்ராசஸ் மாதிரியே தான் இது. பட் ஸோ அங்கே இருக்கிற ஃபார்முலா மாதிரி தான் இங்கேயும் ஃபார்முலா. ப்ளீஸ் மேக் ஏ நோட். manufacture of ethanoic acid is nothing but the large scale industries-லாம் வந்து oxidation of ethanol oxidate பண்ணும்போது நமக்கு when ethanol oxidate பண்ணுறாங்க in behalf of alkaline potassium permanganate and acetate potassium dichromate. ஸோ இது மூலமாக பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் ethanoic acid. Okay, so CH3CH2OH on behalf of KMnO4 and OH minus we can give CH3COH plus H2O, that is ethanoic acid. So while coming to physical properties கொஞ்சம் almost opposite மாதிரி வரும். இது ethanoic acid வந்து colorless, also unpleasant odor. ஸோ நமக்கு அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்லி பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆல்சோ இட்ஸ் சோர் இன் டேஸ்ட் அண்ட் மிசிபிள் இன் வாட்டர் இன் ஆல் இன் ப்ரொபோர்ஷன். இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து ஹையர் தேன் கரஸ்பாண்டிங் ஆல்கஹால்ஸ் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ். ஸோ வைல் கம்மிங் டு எத்தனால் ஆல்கைன்ஸ் வர மாதிரி இங்கே இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஆல்கஹால்ஸ் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இதை கூல் பண்ணும்போது தட் இஸ் நம்ம கூல் பண்ணும்போது பியூர் எத்தனாயிக் ஆசிட் நமக்கு எப்படி கிடைக்கும்னா லைக் ஐஸ் ஃப்ளேக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இட் ஹேவ் கிளாசியல் அசிட்டிக் ஆசிட்னும் நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ரியாக்ஷன் வித் மெட்டல், த சேம் கான்செப்ட். அங்கே சோடியமோட எப்படி ரியாக்ட் பண்ணுது அதே மாதிரி இங்கே ஒரு மெட்டல் லைக் சோடியம் ஜிங்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது இட் வில் கிவ் த சேம் கான்செப்ட் சோடியம் ஈத்தோனேட். அங்கே சோடியம் ஈத்தாக்சைடு மாதிரி இங்கே சோடியம் ஈத்தோனேட் அண்ட் சேம் ஹைட்ரஜன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுது. அண்ட் ரியாக்ஷன் வித் கார்போனேட்ஸ் அண்ட் பைகார்போனேட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் மேக் யூ நோட். எத்தனாயிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் கார்போனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட் ஆகும்போது இட்ஸ் வீக்கர் பேசஸ் அண்ட் லிபரேட்ஸ் CO2. ஸோ CO2 நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரு பிரிஸ்க் எஃப்எஸ்டின் இஸ் நத்திங் பட் ஒரு பொங்குற மாதிரி நமக்கு CO2 மாதிரி சரி ஒரு பொங்கும் தன்மை தட் இஸ் பொங்குற மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தட் இஸ் சோடியம் ethoxide. Reaction with base. So the same ethanoic acid reacts with sodium hydroxide. It will give again sodium ethoxide and water. Okay, then decarboxylation. Decarboxylation is nothing but while coming to ethanol dehydration and dehydrogenation மாதிரி இங்கே CO2. ஓகேங்களா, அங்கே வாட்டர் அண்ட் ஹைட்ரஜன் இங்கே CO2 வரும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். இந்த மாதிரி ஒரு க்ளூ வச்சுக்கிட்டு படிங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். when a sodium salt ethanoic acid is heated with soda lime, that is mixture of 3 parts of sodium hydroxide and 1 part of calcium oxide, we can get methane gas. Okay, while coming to ethanoic acid, it is lower concentration of that is used in food additives. ஸோ அங்கே எத்தனால் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் அமௌண்ட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிசர்வேட்டிவ் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் manufacture of in plastic, also making dyes, pigments and paint and printing of fabrics, as a laboratory reagent and coagulating rubber. Coagulating is nothing but கெட்டி பண்ணுறது, கெட்டியாக்கும். ஓகேங்களா, ரப்பர் ஃப்ரம் லேட்டெக்ஸ், அந்த ரப்பர் பால்லேருந்து கெட்டியாக்கும். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் pharmaceuticals. ஓகே, then now coming to organic compounds in daily life. நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். while coming to hydrocarbons is nothing but as a fuel-ஆக யூஸ் பண்ணுறோம் like LPG, petrol, kerosene and it's raw material for various important synthetic materials. ஸோ இங்கே எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுமே ப்ளீஸ் மேக் ஏ நோட், ரா மெட்டீரியல் ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ்னு எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதை காமனாகவும் நீங்கள் நம்ம வச்சுக்கலாம்.
And polymeric materials like tire, plastic containers அதுலேயும் ஹைட்ரோகார்பன்ஸ் தட் இஸ் இன்ஃப்ளேமபிள்னு வரும்போது மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஆல்கஹால்ஸ், சால்வெண்ட் ஃபார் drugs like this and antiseptic agent and raw materials for various important synthetic materials. Next one is aldehydes. Formaldehyde as a disinfectant is used as well as raw material for synthetic material, and ketones, it is a solvent and stain remover. While coming to ethers, this is anesthetic agent. Anesthetic is nothing but in medical வந்து மயக்கம் கொடுக்குறாங்க இல்லையா, chloroform like this, அதுதான். and pain killer ஆகும் யூஸ் ஆகுது. while coming to esters, this is ether, this is ester. okay, all the cooking oil and lipidsலயும் இது esters இருக்கு. okay, the next one is soaps and detergents. Very easy and interesting topic. okay, soap and detergents are material that are used for using cleansing purpose. okay, so because normal water எவ்வளோ க்ளீனாக இருக்கிற வாட்டராக இருந்தாலும் ஆல் டைப் ஆஃப் டர்ட்டிஸ் வந்து நம்மளால் ஒன்லி வாட்டரை வச்சு மட்டும் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இட் நீட் சம் மோர் ஃபோர்ஸ், ரைட்? ஸோ அதுதான் நமக்கு என்ன பண்ணுது, சோப்ஸும் டிட்டர்ஜென்ட்ஸும் கொடுக்குது. ஓகே, இந்த சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸில் என்ன இருக்கும்னா, they contain surfactants. Surfactants is nothing but I'll explain, which are compounds which with molecules that line up around water to break the surface tension. Surface tension is nothing but dirty water தான் surface tension சொல்றாங்க. ஸோ அதை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எப்பயுமே வந்து ஒரு வாட்டரில் நம்ம கிளாத்தை அமுக்கும்போது கிளாத்தை வந்து ரின்ஸ் பண்ணும்போதோ இல்லை அதை நம்ம அதில் போடும்போது என்ன ஆகும்னா, ஸோ அந்த கிளாத்தோட மாலிகுல்ஸோட எக்ஸ்ட்ரா இருக்கிறது தட் இஸ் டர்ட்டிஸ் இல்லையா. ஸோ அங்கே ஒரு சர்ஃபேக்டன்ட், ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை தான் சர்ஃபேக்டன்ஸ். இந்த சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். தட் இஸ் ரெடியூஸ் பண்ண அந்த அழுக்கு ரிமூவ் டர்ட்டிஸ்லாம் ரிமூவ் ஆகும் அப்படின்னு. ஸோ நம்ம அதை ப்ராசஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். சோப் இஸ் a cleaning agent that is composed of one or more salts of fatty acid. Please make a note here, soap or fatty acid. While coming to detergent, it is a chemical compound or mixture of chemical compounds which is used in cleaning agent. That is, இது fatty acid, இது வந்து sulfonic soaps வரும். ஓகேங்களா? they perform their cleaning action certain specific conditions. இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். while coming to soap is nothing but this is or sodium or potassium salts of some long chain carboxylic acid. இப்போ நம்ம லாங் செயின் கார்பன் ஐட்டம்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் ரொம்ப லாங்காக கார்பாக்சிலிக் ஆசிடில் வர மாலிகுல்ஸ்லாம் வந்து சோப்பை க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? தட் இஸ் சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஸோ ஒரு சோப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு two major raw materials we need. One is fat and another one is alkali. Alkali is mostly used for preparation in soap for sodium hydroxide and potassium hydroxide. So while coming to potassium based soap வரும்போது இட்ஸ் மோர் வாட்டர் சால்யூபிளாக இருக்கும் தேன் சோடியம் பேஸ்டு. ஓகேங்களா? ஸோ சோடியம் வந்து ரொம்ப சோப்பு வந்து கரையாது. while coming to potassium இது ஈஸியாக கரைஞ்சிடும் வாட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு 2 சோப்ஸ் இருக்குது, ஹாட் சோப், சாஃப்ட் சோப். Hard soap is nothing but sulfonification of oils and fats with caustic soda, that is sodium hydroxide prepare பண்ணி வர்றதுக்கு பேர் தான் hot soaps. that is it completely for washing purpose, so that why it's called hot soap. while coming to sulfonification of oils or fats, the same concept, and sodium hydroxide பதிலா நம்ம potassium hydroxide ஆட் பண்ணுறோன்னா that is called soft soap. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே தான். ஸோ சோடியம் வந்து கரையாது, ஸோ பொட்டாசியம் தான் ஈஸியாக கரையும். தட் இஸ் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, வாஷிங் பர்பஸ்க்கு மேக்ஸிமம் நீரில் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும், இது ரொம்ப நல்லா கரைஞ்சிடும். ஸோ தே ஆர் யூஸ்டு ஃபார் கிளீன்சிங் த பாடி. ஸோ நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாட் சோப்புனா வாஷிங் த க்ளோத்ஸ், சாஃப்ட் சோப்புனா பாத்திங் சோப்பு. ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபார் சோப்புன்னு வரும்போது வி கேன் ஈஸியாக நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம், கெட்டில் ப்ராசஸ். ஓகேங்களா? கெட்டில் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து வெரி வெரி ஓல்டு மெத்தட் ஆல்சோ. இப்போவும் வந்து இதே ப்ராசஸ் தான் வந்து எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த ப்ராசஸ் தான் இப்போவும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்மால் ஸ்கேல் ப்ரிப்ரேஷன் ஆஃப்
soap. There are mainly two steps. The first one is saponification. So நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, saponification oil and ஃபேட்ஸ்னு. இப்போ அதுதான் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ திஸ் ஆயில் இஸ் நத்திங் பட் த ஆயில் விச் இஸ் யூஸ்ட் இன் த ப்ராசஸ் இஸ் டேக்கன். என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய அயன் டேங்க் இஸ் நத்திங் பட் கெட்டில்னா ஒரு குடுவெளி அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுல அந்த ஆயில் போட்டு ஆயிலை வச்சிடுறாங்க. ஆல்கலின் சொல்யூஷன் 10% இஸ் ஆடட் டு த கெட்டில். ஸோ இப்போ 10% ஆல்கலின் சொல்யூஷன் அதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிக்சர் வந்து பாயில்டு பை பாசிங் ஸ்ட்ரீம் வழியாக இந்த மிக்சரை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆயில் வந்து ஹைட்ராக்சைடு ஆகி எப்போ ஹைட்ராக்சைடு ஆகும்னா செவரல் ஹவர்ஸ் ஆஃப் பாயிலிங் கம்ப்ளீட்டாக ஒரு செவரல் ஹவர்ஸ் பாயிலிங் பண்ண வந்து என்ன ஆகும்னா ஹைட்ராக்சிலாக ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சஃபானிஃபிகேஷன். ஓகே, இப்போ ஆஃப்டர் தட் சால்ட்டிங் அவுட் ஆஃப் சோப். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அதில் ஆயில் இருக்கும், அதில் ஆல்கலின் போட்டிருக்கோம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்கலின் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி பேஸ், ரைட்? ஸோ காமன் சால்ட் இஸ் தென் ஆடட் டு த பாயிலிங் மிக்சர். இப்போது நார்மல் சால்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மிக்சரில் ஆட் பண்ணும்போது சோப் இஸ் ஃபைனலி ப்ரிசிபிடேட் இஸ் ஆல்ரெடி வி நோ தட் கீழே படிஞ்சு போகிறது தான். ஓகே, ப்ரிசிபிடேட் இன் த டேங்க். ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த சோப் படிஞ்சு போனது கொஞ்சம் கொஞ்சமாக டாப் ஆஃப் த அந்த வாட்டருக்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து வாட் எவர் ஷேப் வி வாண்ட் தே கட் த ஷேப். ஓகே, ஸோ the neat soap is taken off from the top and then it is allowed to cool down. ஓகேங்களா, now we get completely a perfect soap. Effects of hot water on soap is very very important topic and please make a note. Hot water is nothing but any type of water also having exactly salt. ஓகேங்களா, ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ ஹாட் வாட்டர்னு வரும்போது லைக் நம்ம தமிழில் வந்து உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க, தூரி ஏறின தண்ணியெலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தான் ஹாட் வாட்டர். அதில் வந்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா, திட் வில் affect the cleaning action of soap. that is அது லிமிட்டைஸ் பண்ணும். எப்படி லிமிட்டைஸ் பண்ணுன்னா, இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் என்ன பண்ணும், அந்த ஹாட் வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு ஸ்கம், தட் இஸ் ஒரு தின் லேயர் வந்து அந்த வாட்டரோட மேலே ஃப்ளோப் ஆகிடும். தட் இஸ் precipitate of the metal ions. இந்த அயன்ஸ் எல்லாம் இஸ் நத்திங் பட் நீங்கள் நார்மலாக வாட்டரில் பார்க்கும்போது ஒரு 2-3 days ஆச்சுன்னா வாட்டர் மேலே ஒரு தின் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும், லைக் டர்ட்டி மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இஸ் நத்திங் பட் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் தான். ஓகேங்களா, ஸோ விச் லீவ்ஸ் எ டெபாசிட் ஆன் எ கிளாத்ஸ் ஆர் ஸ்கின் அண்ட் டஸ் நாட் ஈஸிலி ரின்ஸ் அவே. ஸோ அந்த மாதிரி ஸ்கம் கிரியேட் ஆகிறது என்ன ஆகுதுன்னா, நம்ம கிளாத்தில் இல்லை நம்ம இப்போது உடன்சில்ஸ் வாஷ் பண்ணுறோன்னா அதில் போய் ஒட்டிக்கும். ஸோ அது டெபாசிட் ஆகும். ஒட்டிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பிசுப்பாக லைக் ஒரு ஆயிலி ஃபீல் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஈஸிலி ரின்ஸ் அவே. அதனால் நம்மளால் ஈஸியாக ரின்ஸ் பண்ண முடியாது. ஆல்சோ this can lead to the deterioration of fabric. So while coming to cloth, இது இந்த தின்னும் அதில் படிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஃபேப்ரிக் அதாவது கிளாத்ஸோட ஃபேப்ரிக்ஸை வந்து என்ன ஆகும், டிட்டாரேஷன் பண்ணும். தட் இஸ் டிட்டாரேஷன் பண்ண ஆக ஸோ துணி ஈவென்ச்சுவலியாக ரென் மீன்ஸ் நத்திங் பட் கிழியிற மாதிரி ஸ்டார்ட் ஆகி கிழிஞ்சிடும். ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் மேட் வித் கெமிக்கல்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ஹாட் வாட்டரால் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு டிட்டர்ஜென்ட்டை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஒரு ஹாட் வாட்டரில் இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து ஒரு ஸ்கம்மை கிரியேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கிளாத்ஸ் மேலே அது ஒட்டிக்கிறது மூலமாக நம்மளுக்கு ஹாட் வாட்டர் மூலமாக டர்ட்டிஸ் போகாது. ஸோ க்ளீன் பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே கான்செப்டை தான் இங்கே உல்டாவாக சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஒய் ஆர்டினரி சோப் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூஸிங் வித் ஹாட் வாட்டர். த சேம் கான்செப்ட் ஆர்டினரி சோப்பில் வந்து தட் இஸ் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாத சோப் என்ன ஆகும்னா, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயன்ஸை வந்து ப்ரிசிபிடேட் பண்ணும். ஸோ அந்த ப்ரிசிபிடேட்டு கிளாத்தோட மேலே ஒட்டிக்கிட்டு இங்கே இருக்க பாருங்க, எக்ஸாக்டாக ஸ்டிக்கி ஒரு கிரே ஸ்கம்மாக அது இருக்கிறதுனால சம்மோர் என்ன நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அங்கே இருக்கிற டர்ட்டிஸ் போகாது. ஓகேங்களா?
very very important topic. Now detergent. Development of synthetic detergents is a big achievement in the field of cleaning process la. This is a very developing சொல்றாங்க. These soaps are desirable properties of ordinary soaps and also can be used with hot water and acidic solution. So please make a note, soap detergents வந்து not a ரொம்பலாம் differentiation கிடையாது, little differentiation தான். நீங்கள் போக போக இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் சால்ட்ஸ். கம்மிங் டு டிட்டர்ஜென்ட் வரும்போது நம்ம சோப்பில் பார்த்தோம் இல்லையா, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் வந்து போய் படிஞ்சிடும். பட் இந்த ப்ராப்ளம் இங்கே வராது. தட் இஸ் தீஸ் ஆர் சால்ட்ஸ் ஆஃப் சல்ஃபோனிக் ஆசிட் ஆர் ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்ஸ். அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், சோப்ஸ் இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட்லி சோஃபானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்டிக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து இட்ஸ் ஏ salts of sulfonic acid or alkyl hydrogen sulfates. இதெல்லாம் இந்த காம்பினேஷன் தான் வந்து என்னன்னா which are salts of carboxylic acid. that is இந்த காம்பினேஷன் தான் நமக்கு டிட்டர்ஜென்ட்ஸ். these detergents என்ன பண்ணுது, அந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயன்ஸை வந்து ஹாட் வாட்டர் வந்தாலும் அந்த ப்ரிசிபிடேட் ஆகுதுன்னு படித்தோம் இல்லையா, அது ப்ரிசிபிடேட் ஆகாமல் ஹாட் வாட்டரில் கரையிற மாதிரி பண்ணிடும். ஸோ டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிளீனிங் ஆக்ஷன் சோப்பை விட இன்னும் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். since Ca2+ and magnesium 2+ precipitate ஆகாமல் இருக்கிறதுனால. ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ். வெல் கம்மிங் டு சோப், அங்கே கெட்டில் ப்ராசஸ் யூஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து டிட்டர்ஜென்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆடிங் சல்ஃபூரிக் ஆசிட் டு த ப்ராசஸ்டு ஹைட்ரோகார்பன். தட் இஸ் நமக்கு பெட்ரோலியம்லேருந்து வர ஒரு ஹைட்ரோகார்பனில், தட் இஸ் எனி ஹைட்ரோகார்பனில் சல்ஃபூரிக் ஆசிடை நம்ம ஆட் பண்ண we can get detergent. ஓகேவா. this chemical reaction result in the formation of molecules similar to the fatty acid in soap. ஸோ அந்த ஹைட்ரோகார்பனில் நம்ம சல்ஃபூரிக் ஆசிடை நம்ம ஆட் பண்ண கிடைக்கிற மாலிகுலும் சோப்போட மாலிகுலும் ஒரே மாதிரி இருக்கும். அகைன் கம்மிங் டு ஐசோமெர்ஸும் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இந்த கான்செப்டோட மேக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மெமரைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபேட்டி ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வரதுனால தான் இதுவும் கிளீன்சிங் ப்ராசஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அகைன் போத் ஆர் சேம். சோப்பும் இதுவும் சேம் தான். பட் என்ன டிஃப்ரென்ஷியேஷன்னா, அங்கே Ca+ மெக்னீஷியம் ப்ளஸ் ப்ரிசிபிடேட் ஆகிறது இது என்ன பண்ணுது, ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. தட் இஸ் இந்த இடத்துல என்ன ஆகுனா சர்ஃபேக்டன்ட் மாலிகுல்ஸ். ஸோ அங்கே படித்த அதே சர்ஃபேக்டன்ட் மாலிகுல்ஸில் இங்கே என்ன ஆகுனா which do not bond with the minerals present in the hot waters. ஸோ இந்த அங்கே இருக்கிற சர்ஃபேக்ட் மாலிகுல்ஸ் வந்து ஸ்கம்மை கிரியேட் பண்ணும், இங்கே ஸ்கம்மை கிரியேட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஓகேங்களா. தட் இஸ் formation of the precipitates. Next one is in addition to surfactant the modern detergents. So இந்த surfactant இப்போ ஃபார்ம் பண்ணாமல் பார்த்துக்குது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் some more ingredients ஆட் பண்ணலாம் for which purposeன்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். sodium silicate ஆட் பண்ணும்போது it prevents the corrosion and ensure that the detergent does not damage the washing machine. so washing machine damage ஆகாமல், ஏன்னா ஆல்வேஸ் நம்ம அதை வாட்டராக தான் நம்ம வச்சுப்போம். ஸோ அதை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் ஃப்ளோரோசன்ட் அது என்ன ஆகுனா ஒயிட்டனிங் ஏஜென்ட் தட் கிவ் glow to the cloth. also oxygen bleachesலாம் என்ன பண்ணுவாங்க, sometime we can using what is mean by that sodium propagate. இதெல்லாம் removal of certain stains from the cloth, அதாவது maximum stains எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். and sodium sulfate is added to prevent the கேக்கிங் ஆஃப் த டிட்டர்ஜென்ட் பவுடர். ஸோ டிட்டர்ஜென்ட் பவுடர் கெட்டி ஆகாமல் இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சோடியம் சல்ஃபேட் ஆட் பண்ணலாம். ஆல்சோ என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபார் வாட் பர்பஸ் மீன்ஸ் சம் ஸ்டைன்ஸ் எஸ்பெஷலி பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஹியூமன் பீயிங் மூலமாக வர பிளட்டு வெஜிடபிள் ஜூஸஸ் தட் இஸ் இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்ட்ரெயினர் மூலமாக போகாது. ஸோ அதுக்கு நம்ம சம் டைப் ஆஃப் என்சைம்ஸை எதில் ஆட் பண்ணுறாங்க, டிட்டர்ஜென்ட்ஸில் ஆட் பண்ணலாம். அண்ட் சர்டன் கெமிக்கல்ஸ் that give out a pleasant smell, some for example comfort இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, like the same way இதையும் நம்ம டிட்டர்ஜென்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ கிளீன்சிங், next topic is cleansing action of soap, very very important topic, also very easy topic. soap molecule வரும்போது it completely two chemical
பார்ட்ஸ் இருக்குது. ஆல்சோ ரெண்டுமே ஆப்போசிட், அதோட அதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டோட்டலி ஆப்போசிட். அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2 chemically distinct parts that interact differently with water. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்லி 2 different partsன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 completely parts, ஒன்று வந்து போலார் எண்ட், ஸோ ஆல்சோ ஷார்ட் head, that is which is a carboxylic group. another one is non-polar end, அது லாங் டெய்லாக இருக்கும் அண்ட் ஹைட்ரோகார்பன் செயினாக இருக்கும். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்லி இது ஷார்ட்னா அது லாங்கு, இது போலார்னா அது நான் போலார், இது கார்பாக்சிலேட்னா அது ஹைட்ரோகார்பன். ஓகேங்களா? இந்த போலார் எண்ட் தட் இஸ் ஷார்ட்டாக இருக்கிறது வந்து வாட்டர் லிவிங், வாட்டர் லவ்விங், தட் இஸ் ஹைட்ரோஃபோலிக்னு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் வாட்டரை மட்டும்தான் இது அட்ராக்ட் பண்ணும். நான் போலார் எண்ட் வாட்டர் ஹேட்டிங்காக இருக்கும், அதுக்கு பேர் ஹைட்ரோபோஃபிக். ஆல்வேஸ் இஸ் அட்ராக்டட் பை டர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டரில் வந்து நான் டிட்டர்ஜென்ட்டை போடுறேன்னா டிட்டர்ஜென்ட்டில் வந்து 2 மாலிகுல் இருக்குது. ஒன்று வாட்டரை புரிஞ்சு வாட்டரில் போய் கரைஞ்சிடும்னு அர்த்தம், இன்னொன்று வந்து வாட்டரில் நம்ம கிளாத் போட போகிறாங்களே அழுக்கு, அதை போய் பிடிச்சிக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை தான் இங்கே கான்செப்டாக சொல்கிறாங்க. ஸோ the hydrophobic part of the soap molecules பாருங்க traps a dirt, that is hydrophobic. long tail வந்து என்ன பண்ணும், டர்ட்டை ட்ராப் பண்ணிக்கும். whilst hydrophilic part, that is short head வந்து என்ன பண்ணுன்னா வாட்டர் மாலிகுலில் அதை ஃபுல்லாக, தட் இஸ் நம்ம சோப் பவுடரோ டிட்டர்ஜென்ட்டோ போடுறோம் அதை ஃபுல்லாக கரைக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ கம்மிங் டு த மெயின் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு டயக்ராமில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து when a soap or detergent is dissolved in water, ஸோ வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பாருங்கள், மாலிகுல்ஸ் ஜாயின் டுகெதர் ஆஸ் கிளஸ்டர்ஸ் கால்டு மிசில்ஸ். ஸோ அந்த மாலிகுல்ஸ்லாம் சம்டைம்ஸ் கெட்டி ஆகுதுல, அதாவது மேக்ஸிமம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப ரொம்ப சின்னதாக, இதோ இங்கே நீங்கள் டயக்ராமில் பாருங்கள். ஸோ அது மாதிரி சின்னதாக கெட்டியாக ஆகும் while coming to this diagram. ஸோ அதுக்கு பேர் மிசில்ஸ். ஓகேங்களா? த லாங் ஹைட்ரோகார்பன் செயின்ஸ் அட்டாச்சு தெம்செல்ஸ், ஸோ ஆயில் அண்ட் டர்ட். ஸோ அதில் இருக்கிற லாங் செயின்லாம் வந்து என்ன ஆகும், அட்டாச் ஆகி அந்த டர்ட்டியோட அட்டாச் ஆகிக்கும். ஆல்சோ ஆல்ரெடி நீங்கள் இந்த நேமை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த 3 தட் இஸ் லாங் ஹேண்ட், நான் போலார் ஹேண்ட், ஹைட்ரோபோஃபிக், அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரௌண்டட் பை த நான் போலார் எண்ட் ஆஃப் த சோப் மாலிகுல்ஸ், the charged carboxylic end of the soap molecules make the micelles soluble in water. that is இங்கே உங்களுக்கு டயக்ராமில் பாருங்கள், அந்த ஸோ டயக்ராம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேறு டாபிக் அண்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். இதுக்கு தான் உங்களுக்கு டயக்ராமு. ஒரு கண்டெய்னரில் வாட்டரில் டர்ட்டி க்ளோத்தை போட்டிருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டர்ட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த டர்ட்டி எண்டு தட் இஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஹெட்டு மாதிரி ஒரு பார்ட்டு, டெயில் மாதிரி ஒரு பார்ட்டுன்னு. அந்த ஹெட்டு வந்து என்ன பண்ணோன்னா தட் இஸ் சின்னதாக, இங்கே பாருங்கள், ஸ்மால் this is the head and this is the tail. so tail part வந்து always attracted by dirties and head part வந்து water வந்து so அந்த soap powder that is detergent powder கம்ப்ளீட்டாக கரைய வைக்கும். ஸோ அப்படி ரெண்டுத்துக்குமே ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ it is nothing but என்ன ஆகும்னா அந்த tail part டர்ட்டியை போய் ஒட்டிக்கும் as well as அந்த head part வந்து always going to upper of that is surface of the வாட்டருக்கு மேலே போகணும்னு பார்க்கும்போது ஆல்வேஸ் அந்த சர்ஃபேக்டன்ட் ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ் படிச்சோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் மூலமாக எடுக்க தான் அந்த அழுக்கு ஆல்வேஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கேயோ இருக்கும். ஸோ அந்த டெய்லெல்லாம் டர்ட்டி கீழே வரும். ஸோ டர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே போயிடும். தட் இஸ் சர்ஃபேஸ், அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டருக்கு போயிடும். இஸ் நத்திங் பட் அந்த டெய்ல் வந்து இழுத்து டர்ட்டியை வெளியே கொண்டு போகுதுன்னு அர்த்தம். இஸ் நத்திங் பட் இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளீட் தட் ஹெட் அண்ட் டெய்ல் கான்செப்ட் தான் இங்கே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி ஈஸியான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கான்செப்டோட does the dirt is washed away with the soap. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் இவ்வளோ தான் உங்களுக்கு பிக் கொஸ்டினில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
ஓகே. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் ஓவர் சோப்ஸ், இவங்களே ஓவர் சோப்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் சோப்பு. ஸோ நீங்கள் இது மைண்டில் வச்சுட்டு தான் எல்லாமே எழுதணும். ஏன்னா சோப்பில் மேக்ஸிமம் எந்த ப்ராசஸுமே நம்ம பண்ண முடியாது, ஒன்லி பாத்திங் ப்ராசஸ் தான். வைல் கம்மிங் டு டிட்டர்ஜென்ட் எல்லா டைப் ஆஃப் ஸ்ட்ரெயினையும் இது ரிமூவ் பண்ணுது. அதனால தான் இட்ஸ் வெரி advantageable. Can be used both hot water and soft water. So detergentல chemicals add பண்ணுறதுனால hot waterலையும் யூஸ் பண்ணலாம், soft waterலையும் யூஸ் பண்ணலாம், as well as cool waterலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு directly ஸோ as well as cool waterலையும் யூஸ் பண்ணலாம், நம்ம hard waterலையும் யூஸ் பண்ணலாம். Next, also used in saline and acidic water, that is any type of waterல யூஸ் பண்ணலாம். ஆனால் பட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ do not leave any scum, that is ஸ்கம்மை வந்து இது கிரியேட்டே பண்ணாது. ஸோ கிளாத்ஸ்லேயும் விடாது, as well as டப் ஆர் கிளாத்ஸ் டப்லேயும் நமக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னர்லேயும் நமக்கு எந்த ஸ்கம்முமே ஒட்டாது. ஆல்சோ dissolve freely even in cool water. ஸோ ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான். ஆல்சோ used for washing woolen garments. ஸோ சோப்னால நார்மல் சோப் it cannot be used, but detergent we can use. And linear hydrocarbon chain இருக்கிறதுனால always biodegradable, very very important topic. And active or emulsifier of motor gases. Okay, so do an effective and safe cleansing. So effective, that is chemical, all type of chemical add பண்ணாலும் it is not harmful. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ், இஸ் நத்திங் பட் அந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் எந்த டேமேஜ் பண்ணாமலையும் பார்த்துக்கும். ஆல்சோ யூஸ்டு இன் ஒயிட்னர். நவ் கம்மிங் டு பயோடிகிரேடபிள்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சோப்ஸ் பார்க்கலாம். பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்ஸ். வைல் கம்மிங் டு பயோடிகிரேடபிள் மீன்ஸ் ஹைட்ரோகார்பன் செயின்ஸ்ன்னு பார்த்தோம். தட் இஸ் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், யூசர்ஸில் வந்து சின்ஸ் இட் இஸ் லீனியர் ஹைட்ரோகார்பன்றதுனால தான் அது பயோடிகிரேடபிள். த சேம் கான்செப்ட் அகைன் ஹியர். ஓகேவா. ஸ்ட்ரெயிட் ஹைட்ரோகார்பனாக இருந்துச்சுன்னா இட் இஸ் எ பயோடிகிரேடபிள், தட் இஸ் ஈஸிலி டிகிரேடட் பை பாக்டீரியா. சப்போஸ் highly branched hydrocarbon இருந்துச்சுன்னா it cannot be degraded by bacteria, so it is called non biodegradable. So advantages இருக்கும்போது disadvantages இருக்கும் இல்லையா. so what are all the disadvantages for detergents? some detergentsல வந்து that is already சொன்ன மாதிரி branched hydrocarbon chain இருக்கிறதுனால degrade ஆகாதனால it's not decompose. so decompose ஆகாதனால water pollution ஏற்பட more possible. It's very very important topic. Also 2 more question. ஓகேங்களா. ஆல்சோ தே ஹாவ் ரிலேட்டிவ்லி மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் சோப்பை விட ரிலேட்டிவ்லி மோர் எக்ஸ்பென்சிவ்ஸ். ஸோ நீங்கள் இப்போ படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் வந்து நார்மல் சோப், வீட்டில் யூஸ் பண்ணுற சோப் தான். பட் இவங்க வந்து ரிலேட்டிவ்லி மோர் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லும்போது கம்பேரிங் டு மெனி லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டெயின் ரிமூவர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டிட்டர்ஜென்ட்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேரிசன் பிட்வீன் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், த லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் படித்த அதே கான்செப்ட் தான் இங்கே வரப்போகுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்ததை சம் மோர் மெமரைஸ் பண்ணுறதுக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சதுனாலே இப்போ நம்ம இந்த பார்ட் 2 வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சதுன்னு தான் அர்த்தம். வைல் கம்மிங் டு சோப், இட் இஸ் ஏ sodium salt of long chain fatty acid. ஓகேங்களா. த சேம் திங் ஹியர் ஆல்சோ, பட் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ soap is fatty acid வரும்போது single bondோட COO Na, here SO3 Na. It's prepared from animal fats and vegetable oils. இங்கே வந்து completely hydrocarbons applied from petroleum சொன்னாலே it's nothing but crude oil. Its effectiveness reduced when hot waterல இதோட எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கும், இது எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்கம்மை இது வந்து ஃபார்ம் பண்ணும், இது ஃபார்ம் பண்ணாது, பிகாஸ் அதுக்கான கெமிக்கலை ஆட் பண்ணுறதுனால. புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி, ஸோ ஃபோம் இதில் கொஞ்சமாக தான் வரும், இதில் நிறையவே வரும். ஆல்சோ சோப்ஸ் ஆர் பயோடிகிரேடபிள், பிகாஸ் இது நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும், பயோடிகிரேடபிளாக தான் க்ரியேட் பண்ணுவாங்க. இதில் நம்மளுக்கு ஹைலி பிரான்ச்சுடுன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் வரும்போது டிட்டர்ஜென்ட்டுன்னு வரும்.
ஸோ நான் பயோடிகிரேடபிள். அனதர் திங் உங்களுக்கு ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் டிஎஃப்எம். டிஎஃப்எம் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஃபேட்டி மேட்டர். ஸோ ஒரு சோப்பில் எந்த அளவுக்கு ஃபேட்டி மேட்டர் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சோப்போட குவாலிட்டியை வந்து எல்லா சோப்போட குவாலிஃபிகேஷனையும் நமக்கு டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஒரு பாத்திங் சோப்புனா நமக்கு என்ன இருக்கணும், ஹை அமௌண்ட் ஆஃப் டிஎஃப்எம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இட்ஸ் வெல்னஸ் ஃபார் பாத்திங் சோப். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் மோர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா மெசேஜ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.